வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மகர ராசி கும்ப லக்னம். இந்த மகர ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ரலாக சொல்லக்கூடிய இந்த மகர ராசி குண அமைப்புகளிலிருந்து சற்று வேறுபட்டவங்களாக இருப்பாங்க. அதாவது பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே உழைப்புக்கு பேர் போனவர்கள், எப்போவுமே சதாசர்வ காலமும் வேலையிலேயே குறியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். இந்த மகர ராசி கும்ப லக்ன காம்பினேஷன் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அந்த நிலைகள் உங்களுக்கு உண்டு. பட் முழுவதுமாக அதிலே மூழ்கி இருக்கக்கூடியவங்க அல்ல. இவங்க கொஞ்சம் சொகுசு பிரியராக இருப்பாங்க. அதாவது காரியங்களில் கருத்தாக இருந்தாலும் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான விஷயங்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எல்லாமே ஒரு இயல்பான முறையில் இருக்கணும். எதாக இருந்தாலும் ஒரு டேக் இட் ஈஸி பாலிசியாக இருக்கணும். நம்ம ஒரேடியாக மனசை வருத்திக்கிட்டு உடலை வருத்திக்கிட்டு இப்படியே உலகத்தையே நான் இனி தலைகளாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு ஆக்ரோஷமான விஷயங்களும் இவங்ககிட்ட பார்க்க முடியாது. வேலை தான். ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதாவது வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யணும், ஓய்வு எடுக்க வேண்டிய இடத்துல ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க காரியவாதிகள் தான். பட் இயல்பான முறையில் அதை அணுகக்கூடியவங்க. பொழுதுபோக்கான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்னதான் உழைப்புக்கு பேர் போனவங்களாக இருந்தாலும் இந்த காம்பினேஷனில் வரும்போது சோம்பேறித்தனமும் உடன் பிறந்த ஒரு குணமாக அவங்களுக்கு இருக்கும். அடிக்கடி ஒரு மந்த நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. செயலை காட்டிலும் சொல் வீரர்களாகவே அதிகம் இவங்க பார்க்கப்படுவாங்க. இவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அதை பற்றி பக்கமாக பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அதனால் தன்னை பற்றி எப்போவுமே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தியானம் செய்வதில் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க. நிறைய வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அந்த மாதிரியான ஆசைகளுக்கு அதிகம் ஆட்படக்கூடியவங்க. கலகலப்பான தன்மை பெற்றவங்க. மற்றவங்களை கவரக்கூடிய திறன் என்பதும் அவங்களுக்கு உண்டு. அதாவது இவங்க எப்படி இருந்தாலும் சரி, இவங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவே இருப்பாங்க. பேச்சாலே அனைத்தையும் காரியம் சாதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அளவுக்கு இவங்களுடைய பேச்சில் சுவாரஸ்யம் நக்கல் நையாண்டித்தனமும் கலந்தே இருக்கும். போல நகைச்சுவை உணர்வு அதிகம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கொஞ்சம் மாயக்காரர்களாகவும் இருப்பாங்க. அதாவது இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாதது இருப்பது போலவும் தோற்றத்தை உருவாக்கக்கூடியதில் வித்தைக்காரர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை கொஞ்சம் உற்று நோக்கி புரிஞ்சுக்கிட்டால் போதும். இவங்க ரொம்பவுமே சுவாரஸ்யமான நபர்களாக இருப்பாங்க.
என்ன ஒரு விதமான லேசினஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தன் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. மனசளவில் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குமே இல்லாமல் காரிய ரீதியாக வரும்போது இவங்க எடுத்தவங்க ஒருத்தன் எந்த ஒரு காரியத்திலும் யோசிக்கிறது இறங்க மாட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் இவங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு, அணுகி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஏமாற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அடிக்கடி வந்து போய்ட்டு, இதனால் சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் அடிக்கடி வந்து போகும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒருத்தருக்கு நம்பிக்கையை கொடுத்து விட முடியும். ரொம்பவுமே நொந்து போய் தோண்டு போய் இருக்கிறவங்கள கூட ரொம்ப ஈஸியாக மோட்டிவேட் பண்ணி விட்டுடுவாங்க. அதுவே அவங்களுக்குன்னு அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். இது மாதிரியான சமாச்சாரங்கள் மற்றவங்களுடைய கேள்விகளுக்கும் உள்ளாக்கப்படும். இதனால் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரும்பாலும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய ப்ளஸ் என்ன தான் இவங்ககிட்ட லேசினஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இவங்க வந்து முயற்சியை கைவிடாதவங்க. தான் எடுத்த செயல் காரியங்கள்லேருந்து பின்வாங்காதவங்களாக இருப்பாங்க. ஸோ காரியம் முடிகிற வரைக்கும் அதில் கச்சிதமாக இருந்து செயல்படக்கூடியவங்க தான். எப்போதும் தன்னை விட்டு கொடுக்காதவர்களாகவே இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கடினமான முயற்சி உடையவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பட் விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு உங்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எப்போவுமே கொஞ்சம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். அதாவது இது சார்ந்த விஷயங்களில் சுகம் பெறக்கூடிய விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இந்த மாதிரியான நிலைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அதீதமான எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு உண்டு. பெரும்பாலும் இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அனுசரணையாகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்பவுமே ஏழ்மையான நிலைகள் இருந்தாலும் கூட அன்றாட தேவைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் அனுகிரகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதாவது இவங்க பேரில் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இவங்க மூலமாக அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினைகள் என்பது இவங்களுக்கு உண்டு. அது ஒரு காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. வீடு கட்டி விட்டுட்டு ஓனர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது இருப்பாங்க. இந்த வீட்டு பராமரிக்கிறதுக்காக வேலைகளுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த வீட்டை உரிமையாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இந்த வீட்டு வேலையாட்களுக்கு இது ஒரு யோகா அமைப்புகள் தானே. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த மகர ராசி கும்பலக்ன காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு தானாக இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் இப்படியெல்லாம் ஏற்படுதோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினைகள் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து சேருது. அதுக்காக அவங்க வந்து சுய சம்பாத்திய வகையில் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயங்களும் அவங்களுக்கு உண்டு. பட் மேஜராக இதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை சில ராசி லக்னங்களுக்கு உண்டு. அதில் இந்த மகர ராசி கும்ப லக்னத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி சொன்னோமா மற்றவங்களுடைய சொத்து சுகங்களை, பொருளாதார நிலைகளை பராமரிக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு தானாகவே ஏற்படும். பொது விஷயங்கள், காரியங்கள் இவங்க பெரும்பாலும் அளவான ஈடுபாடுகளை கொண்டவங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளி விஷயங்கள் அதிக நாட்டம் கொள்ள மாட்டாங்க. மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்ட மாட்டாங்க. அது ஆக பார்த்திங்கன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அமைதியாக இருக்கத்தான் பார்ப்பாங்க. தனிமையை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. சிலர் அடிக்கடி இடமாற்றங்கள் பெறதுனாலே மற்றவங்களோட அதிகப்படியான தொடர்புகள் அப்படிங்கிறது இல்லாத நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இப்படி தனக்கு சம்பந்தமில்லாத வெளி விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை இவங்க காட்டக்கூடியவர்கள் அல்ல. அதே போல் இன்னொரு நிலையிலிருந்து பார்க்கும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு வெளி விஷயங்கள், காரியங்கள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சவால் நிறைந்த விஷயம் தான். இவங்க என்ன தான் வசீகரத்தன்மை பெற்றிருந்தாலும், என்ன தான் சுவாரஸ்யமான பேச்சு நடைகளை உடையவங்களாக இருந்தாலும், முகத்துக்கு பின்னாடி அதையெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடியவங்க முதுகுக்கு பின்னாடி அதைவே மாற்றி பேசக்கூடிய நிலைகளை இவங்க அதிகம் பார்க்க நேரிடும். இதனால் இவங்களுக்கு வந்து மற்றவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுறது இல்லை. அது போனால் போகட்டும் அப்படின்னு பட்டுமிடாமல் தான் இருந்துட்டு வருவாங்க. அதனாலே இந்த பொது விஷயங்கள், காரியங்கள், வெளி விஷயங்கள், சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பட்டுமிடாமலுமே இருப்பாங்க. அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொன்னால் ஆன்மீக பணிகளில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. ஆன்மீக பிரயாணங்கள் போன்ற விஷயங்களை அதிகம் மேற்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. செடி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய விஷயங்களாவது இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்மீக தொடர்புகள் அதிகம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நார்மலாக இவங்க வந்து பிரயாண விஷயங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியாக எங்கேயாவது போயிட்டு வரணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அடிக்கடி வெளியிடங்களுக்கு போகக்கூடிய ஆசைகள் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் பிடிவாதத்தனம் கொண்டவங்களாக இருப்பாங்க.
முன்னாடியே சொன்னேன், இவங்க வந்து கடினமான முயற்சி உடையவங்க இல்லை, பட் விடாமுயற்சி உடையவங்க. ஸோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதில் பிடிவாதமாக இருந்து காரியத்தை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதே போல் இவங்களுடைய பிடிவாதத்தின் பேரில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்க பிடிச்சா உடம்பு பிடிங்கிற மாதிரி அவங்க நினச்ச விஷயங்கள் காரியங்களை தான் அவங்க செயல்படுவாங்க. இல்லாமல் மற்றவங்களுடைய தேவைகளுக்காக எந்த ஒரு விஷயங்களும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் ஈடுபடுறது இல்லை. பல நேரங்களில் கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள் தான் இவங்களுடைய காரியங்களே இருக்கும். அதனால் இவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கத்தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க. அந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நார்மலாகவே இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்பு தான். பெரும்பாலும் இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கலகலப்பான தன்மைகளை அதிகம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான விஷயங்கள், ஒரு கலகலப்பான உறவு முறைகளை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வந்து ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ஆட்கள் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதுக்காக குடும்ப உறவுகளை எக்காரணம் கொண்டு இவங்க விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உலகம் இருக்குது அப்படின்னா அது தன்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்க. பட் அதுக்காக அதுக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம் கொண்டும் எந்த நிலைகளும் அவர்களை விட்டு கொடுக்காதவங்களாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நாம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். குணாதிசய வகையில் இவங்களுடைய பெற்றோர்கள் முழுக்க ஒரு கலகலப்பு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் இவங்களுடைய பெற்றோர்கள் ஈடுபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக இவங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவங்களாகவே இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகம் சுமக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா இவங்களை போல கொஞ்சம் சுகப்பிரியர்களாகவே இருப்பாங்க. வெளி விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அண்ட் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான சுக துக்கங்களை பெறக்கூடியது அவங்களுடைய பெற்றோர்கள் வகையில் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவங்களுடைய காரியங்களில் அவங்க ஈடுபடுறாங்களோ இல்லையோ, பட் அவங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் அவங்க அதிகப்படியான செயல்பாடுகளை கொண்டவங்களாக அவங்க இருப்பாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது புத்திக்கும் மனதுக்கும் இடையே நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும். மன ரீதியாக இவங்க வந்து உடன்பிறப்புகளை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு உடன்பிறப்புகள் வகையில் எப்பவுமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களை தான் கொடுத்துக்கிட்டு வரும். இவங்களுடைய உடன்பிறப்புகள் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களே கொஞ்சம் மும்முரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இளைய உடன்பிறப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியவாதிகள் தான். முழுக்க அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த காரியங்கள் தான் ஈடுபடுவாங்க. மூத்த உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு அனுசரித்து போகலாம். சில நேரங்களில் ஒத்துருவாங்க, சில நேரங்களில் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருந்து வருவாங்க. இப்போ ஜென்ரலாகவே உடன்பிறப்புகளுடைய சமாச்சாரங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பட்டும் படாமலும் மொட்டாமலும் தான் போய்கிட்ட இருக்கும். அடுத்ததாக திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கும்பொழுது இது சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க பெற்றவங்களாக இவங்க அமைவாங்க. இல்லாத பட்சத்தில் திருமண வாழ்க்கையானது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். காரணம் என்னென்னா இவங்க வந்து எப்போவுமே ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க அல்ல. இவங்க எப்போ ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, எப்போ இவங்க அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு புரிந்துணர்வு தன்மை அப்படிங்கிறது இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அதிகமாக தலையிடும். இவங்களும் சரி இவங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்னு வரும்பொழுது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை எதிர்பார்க்க முடியும். பட் தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எப்போவுமே ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து கிளியராக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. பட் இது வந்து இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தரக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மகரம் கும்பம் அப்படிங்கிறது ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி ரெண்டுமே ஏட்டிக்கு போட்டியாகத்தான் எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி, லக்ன அதிபதியும் சனி தான். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் பார்க்கும்பொழுது சூரியன் சந்திரனாக இருந்துருவாங்க. அப்போ இது வந்து மன ரீதியாகவும் சரி புத்தி ரீதியாகவும் சரி எப்போவுமே ஒட்டியும் ஒட்டாமலும் தான் இருக்கும். இருந்தாலும் பிரபஞ்சத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இது ஆப்போசிட்டில் இருந்தாலும் இது ஒன்றோடு தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் ஒரு விஷயம் முழுமை பெறுது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் குணாதிசய வேறுபாடுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த வேறுபாடுகள் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களும் சரி இவங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி சிறப்பாக வாழ முடியுமே அல்லாமல் ஒற்றுமையாக இருந்து எல்லார் மாதிரியும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடைக்காது. பட் இப்படி இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ முடியும் அப்படிங்கிறத இவங்களை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். காதல் சமாச்சாரங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவு தான். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கை கூடுறது இல்லை. பட் இவங்களை காதலிக்கக்கூடியவங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது கிரக அமைப்புகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கை கூடலாம். ராசி லக்ன ரீதியாக காதல் திருமணங்களில் பெருசாக வாய்ப்புகள் இல்லை.
குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கும். பெரும்பாலும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் இவங்க வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க அப்படி சொல்லலாம். அதாவது அவங்களே வந்து எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சு அறிஞ்சு செயல்படணும் அப்படின்னு அவங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுடுவாங்க. உங்களுக்கு நேச்சராகவே பார்த்திங்கன்னா யாரையும் எதற்காகவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களுடைய குழந்தைகளும் ரொம்பவுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதற்கு அவங்களுடைய நிலைகளை அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி குழந்தைகளோட வயது நிலைக்கு ஏற்ப குழந்தைகளோட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. நார்மலாக இவங்களுடைய குழந்தைகள் நல்ல புத்திசாதுரம் மிக்கவங்களாக இருப்பாங்க. இவங்களை போலவே அவங்களும் நல்ல சுகப்பிரியர்களாக இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ரகசிய மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க. வெளிப்படையாக அவ்வளோ விஷயமும் எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ளே அடிக்கடி மூழ்கி இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாகவும் இருப்பாங்க. நார்மலாக குழந்தைகள் தனிப்பட்ட முறைகளை ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். உற்றார் உறவை நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நார்மலாகவே இந்த மகர ராசி கும்ப லக்னக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தானாகவே அதிக ஈடுபாடுகளும் எதிர்பார்ப்புகளும் கொண்டவங்களாகவே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம் அப்படின்னா உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதற்காக இவங்களுடைய வாழ்க்கையில் பல மெனக்கடல்கள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா உறவினர்கள் தன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, தங்கிட்ட இப்படி இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியே தான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை பெற்றவங்களாகவே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ இந்த உறவினர்கள் நண்பர்களோட தொடர்புகள் இல்லாமல் இருக்காது. உங்களோட வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷம் பெறுவதும் அவங்களால தான், சங்கடம் பெறுவதும் அவங்களால தான் அப்படிங்கிற நிலையத்தான் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து இவங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் தான் இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு சிரத்தையோடு அந்த விஷயங்களை எடுத்து செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு சாதகமான அமைப்புகள் என்பது உங்களுக்கு உருவாகும். நார்மலாக மகர ராசிக்காரங்க காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க, எப்போவுமே வேலைகளை சிறப்பாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கும்ப லக்னம் காம்பினேஷன் வரும்பொழுது தொழில் வேலை உத்தியோகமாக இது இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும், தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க. ஈடுபடக்கூடிய அளவுக்கு அதில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க இவங்களுடைய இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு அமையுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். குறிப்பாக இந்த வெளியூர் சமாச்சாரங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு வேலை செய்கிறது, இல்லை போய் வர்றது, போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சூட் ஆகுது. ஸோ ஓவராலாக இந்த மகர ராசி கும்ப லக்னம் என்பது தனிப்பட்ட முறையில் இது சுகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக அவங்க பாட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும். அது எதையுமே இவங்க வந்து பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டாங்க. இவங்க எப்போவுமே உண்டான விஷயங்களை அமைதியாக இருந்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.